கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்கும் வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவிகொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போ வாளா இல்லாமல் தலையாக்குவார் அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவிகொடுத்து வந்தால் மாத்திரமே கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். தலைனா என்ன, வாள்னா என்ன அப்படின்னா, தலை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தான் சபைக்கு தலையானவர். தலை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியது. வாள் என்பது பிசாசுக்குரிய செயல்கள், சாபம் நிறைந்த வாழ்க்கை, அதுக்கு பேரு தான் வாள். தலை என்பது ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஆசீர்வாதத்துக்கு உரிய செயல்கள், ஆசீர்வாதங்கள் அதிகமாக காணப்படும். ஆசீர்வாதங்களை மட்டுமே சுதந்திரித்து கொள்ளக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க தலையாக இருந்தீங்கன்னா. அதாவது கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கிட்டாரு அப்படின்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட நபராக மாத்திரமே இருக்க முடியும். நீங்கள் கீழாகாமல் மேலாவாய்னா நீங்கள் எப்போதும் கீழே இருக்க மாட்டீங்க, உயர்ந்த இடத்துல மட்டும்தான் இருக்குவீங்க. உயர்ந்த ஸ்தலங்களில் வாசம் பண்ணுவீங்க, உயர்ந்த இடங்களில் நீங்கள் இருப்பீங்க. உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவார் அவர். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் பிசாசுக்குரிய பிள்ளையாவோ பிசாசின் செயல்களை செய்யக்கூடிய நபராகவோ இருக்க விடாமல் கர்த்தருக்குரியவங்களாகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய நபராகவும் நம்மளை மாற்றுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவர் எப்போ மாற்றுவார்னா, அவருடைய கட்டளையை கை கொண்டா மாத்திரமே நம்மளை மாற்றுவார். அதன்படி நம்மளை நடந்தால் மட்டுமே நம்மளை மாற்றுவார். இல்லைன்னா நம்ம தலையாக இருக்க முடியாது, சாபத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்க முடியும். சாபம்தான் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். அதுதான் இந்த உபாகமத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கு. இதுக்கு பிறகு வர அடுத்தடுத்த வசனங்கள்லாம் சபிக்கப்பட்ட வாழ்க்கையை சொல்லியிருக்கு, வாளாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்குது. இதுக்கு மேற்பட்ட வசனங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தையும் தலையாக இருக்கிறவங்க கூடிய சுதந்திரத்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் கர்த்தருடைய வழியில் நாம் நடந்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய வழி என்னன்னு அறிஞ்சு நம்மளை உள்நோக்கி கவனித்து நாம் நடந்தோம் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகவும் ஆசீர்வாதங்களை மாத்திரமே சுதந்திரித்து கொண்ட நபராகவும் நாம் இருக்க முடியும். சாபத்துக்குரிய பிள்ளைகளாவோ பிசாசின் பிள்ளையாவோ நாம் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நடக்க, அவர் கட்டளையில் நடக்க கவனமாக இருந்தால் நம்மளை வாளாக்காமல் தலையாக்கிடுவார் கர்த்தர். சாபமான வாழ்க்கையை மாற்றிடுவார், ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர் நமக்கு தருவார் அப்படிங்கிறது தான் இங்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.